ஒரு முறை பேதுரு கடலின் மேல படகுல இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து கடலின் மேல நடந்து வராரு. பேதுரு கேட்கிறாரு, ஏசப்பா நீரே ஆனால் நானும் தண்ணீர் மேல நடந்து வரும்படி எனக்கு செய்யும் அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு தண்ணீர்ல நடந்து வராரு. டக்குனு காற்றையும் கடலையும் அவர் பார்க்கும் பொழுது கடலுக்குள்ள மூழ்கிட்டு போறாரு. அவர் மூழ்கிறதுக்கு போகும் பொழுது திடீரென ஒருத்தர் வந்து கரம் பிடிச்சு தூக்கி அந்த பேதுருவை நிறுத்தினாராம். ஒருவேளை பிரதர் சிஸ்டர் நீங்களும் கடன்ல மூழ்கி கொண்டிருக்கலாம், வியாதியில மூழ்கி கொண்டிருக்கலாம், பிரச்சனையில மூழ்கி கொண்டிருக்கலாம், பிரிவினையில மூழ்கி கொண்டிருக்கலாம், போராட்டத்துல மூழ்கி கொண்டிருக்கலாம், அசுத்தத்துல மூழ்கி கொண்டிருக்கலாம், பாவ வாழ்க்கையில மூழ்கி கொண்டிருக்கலாம். இதனால எனக்கு சமாதானமே இல்ல பாஸ்டர், ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழுறேன், ஒவ்வொரு நாளும் வேதனையில வாழுறேன், மனசுல சமாதானம் இல்ல, மனசுல வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒருவேளை இந்த இடத்துல வந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு சொல்ற தேவன் கொடுக்கிற வாக்கு, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லிடுங்களேன். ஐயா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு உங்களை வெள்ளையும் சொல்லியுமா பார்த்துட்டு இன்னைக்கு சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லல. அவர் என்னைக்கு பார்த்தார் தெரியுமா? தாயின் கருவில நீ உருவாக கூட இல்ல, தாயின் கர்ப்பத்துல ஒரு கருவாய் நீ உருவாகிறதுக்கு முன்பதாகவே அவர் சொன்னாரு, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உங்க தாயின் வயிற்றுல நீங்க கர்ப்பமா உருவாகிறதுக்கு முன்பதாகவே அவர் சொன்னார், நான் உங்க கர்ப்பத்தோடு கூட இருக்கிறேன். அங்கேயே உங்களை அறிந்தவர் அம்மா, அங்கேயே உங்களை அறிந்தவர் ஐயா. இன்னைக்கு சொல்றாரு, அங்கேயே அறிந்து அந்த கரு சிதையாம அந்த கருவை சிதைக்கணும்னு எத்தனை விரோதமான ஆயுதங்கள், அந்த கருவை கொலைச்சு போடணும். கருவுல நீங்க நானும் உருவாகும் பொழுது இந்த கரு வெளியில வரக்கூடாது, இந்த கருவை அழிஞ்சு போயிடணும்னு எத்தனை பேர், எத்தனை சத்துருக்கள் எழுப்பின போதிலும் இந்த கருவை ஒரு கரமோ படித்து நான் தாங்கி நடத்தி வந்தேன் என்று சொன்னால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கருவில் இருக்கும் பொழுதே நான் கூட இருந்தேன், இன்னைக்கு இல்லாம போயிடுவேன்னா